வணக்கம் 12 மணி செய்திகளுக்காக நான் ஆர் தேவப்பிரியன். இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். நாடாளுமன்ற தேர்தலுக்கான பூத் கமிட்டி பணிகளை விரைவுபடுத்துங்கள். சென்னையில் திருமண நிகழ்ச்சியில் பங்கேற்ற முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திமுகவினருக்கு கோரிக்கை. மதுரை மீனாட்சி கோவிலில் சித்திரை திருவிழா கொடியேற்றத்துடன் தொடக்கம். மே 5ஆம் தேதி ஆற்றில் இறங்குகிறார் கள்ளழகர். முதலமைச்சர் மற்றும் அவருடைய குடும்பத்தினர் குறித்து ஆடியோ வெளியான விவகாரம் தான் பேசியதாக இட்டுக்கட்டப்பட்டுள்ளதாக அமைச்சர் PTR பழனிவேல் தியாகராஜன் விளக்கம். ஆளுநர் RN ரவியை சந்திக்கிறது தமிழ்நாடு பாஜக குழு. நிதியமைச்சர் PTR பழனிவேல் தியாகராஜனின் ஆடியோ விவகாரத்தில் உண்மைத்தன்மையை ஆராய கோரிக்கை. அதிமுகவிற்கு தாவினார் அமமுக பொருளாளர் R மனோகரன். எடப்பாடி பழனிசாமி நேரில் சந்தித்து கட்சியில் இணைத்துக் கொண்டார். அரியலூர் மாவட்டம் மீன்சுருட்டி அருகே வயலுக்குள் புகுந்த 12 அடி நீள முதலை பிடிபட்டது. பாதுகாப்பாக கொள்ளிடம் ஆற்றில் விட்ட வனத்துறையினர். மத்திய பிரதேசின் ரட்லமில் ரயிலில் தீ. ஜெனரேட்டர் பகுதியில் தீ பிடித்ததில் யாருக்கும் காயமில்லை. சுற்றுச்சூழல் பாதுகாப்பை நோக்கிய தூத்துக்குடி துறைமுகத்தின் முயற்சிக்கு பிரதமர் நரேந்திர மோடி பாராட்டு. வஉசி துறைமுகத்திற்கு வாழ்த்துக்கள் என்று தமிழில் ட்வீட். OPS வேட்பாளரின் மனு ஏற்கப்பட்டதற்கு எதிராக கர்நாடக தேர்தல் ஆணையத்தில் அதிமுக நேரில் புகார். கிரிமினல் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை. நாடு முழுவதும் தொடர்ந்து அதிகரிக்கும் கொரோனா பரவல். 5 நாட்களாக தினமும் 10,000 பேருக்கு மேல் கொரோனாவால் பாதிப்பு. காலிஸ்தான் பிரிவினைவாத தலைவர் அம்ரித்பால் சிங் பஞ்சாபில் கைது. அமிர்தசரஸ் காவல் நிலையத்தை சூறையாடிய வழக்கில் தேடப்பட்டு வந்த நிலையில் பிடிபட்டார். செப்டம்பர் மாதம் இந்தியா வருகிறார் அமெரிக்க அதிபர் ஜோ பைடன். G20 மாநாட்டில் பங்கேற்கிறார். சேலத்தில் அதிகாலையிலேயே செயல்பட்ட டாஸ்மாக் கடையை பூட்டிய போராட்டக்காரர்கள். 1 மணி நேரம் உள்ளே சிக்கி தவித்த வாடிக்கையாளர்கள். நெல்லை, கோவை, திருவண்ணாமலை உள்ளிட்ட 15 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. மீன ராசியிலிருந்து மேஷ ராசிக்கு இடம்பெயர்ந்தார் குரு பகவான். ஆலங்குடி, திட்டை உள்ளிட்ட குரு ஸ்தலங்களில் சிறப்பு வழிபாடு. விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே பட்டாசு ஆலை வெடிவிபத்தில் இளம்பெண் உயிரிழப்பு. உரிமமின்றி பட்டாசு ஆலையை நடத்திய கேசவன் மற்றும் முனியசாமி மீது வழக்கு பதிவு. கூகுள் CEO சுந்தர் பிச்சையின் கடந்த ஆண்டு ஊதியம் 1800 கோடி ரூபாய். தான் பணியாற்றும் நிறுவன ஊழியர்களின் சராசரி சம்பளத்தை விட 800 மடங்கு அதிகம்.